கடவுள் நம்புனா நல்லா வச்சுப்பாரு. நம்பலன்னா கண்டுக்காம போயிடுவாரு. அதே மாதிரி தான் இந்த பேய், பிசாசு, மாந்திரீகம் இதெல்லாம். நம்புனா நம்மள அட்டாக் பண்ணும். நம்பாத வரைக்கும் நம்மள அட்டாக் பண்ணவே பண்ணாது. இது நல்ல ஒரு அற்புதமான பதில். என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறுதுண்டன் ஒருத்தர் இருந்தாரு. ம். சிறுதுண்டன் ஒருத்தர் இருந்தா, இது உங்களுக்கு தெரியுமா? மத்தவங்க எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு. சிறுதுண்டன் என்ன வந்து கேட்டீங்கன்னா, ஒரு சிவனடியார். சிவபெருமான வணங்கிட்டு இல்ல சிவனடியார்கள் யாரு வந்தாலும், எது கேட்டாலும் குடுத்துருவாரு. முதல்ல ஒரு அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எது கேட்டாலும் குடுத்துருவாரு. இத சிவபெருமான் நோட் பண்றாரு. ம். நோட் பண்ணும்போது, அவரு சிவனடியாரா மாறி அந்த சிறுதுண்டன் வீட்டுக்கு வர்றாரு. ம். சிறுதுண்டன் வீட்டுக்கு வந்த உடனே, "ஐயா உட்காருங்க. என்ன வேணும்னு கேட்கிறாரு." "எனக்கு பிள்ளைக்கறி வேணும்னு" சொல்றாரு. சரியா? சிவபெருமான் என்ன கேட்கிறாரு? பிள்ளைக்கறி வேணும்னு கேட்கிறாரு. அந்த சிறுதொண்டனுக்கு ஒரே ஒரு பையன் தான் 5 வயசு. போய் மனைவி கிட்ட சொல்றாங்க. இந்த மாரி வந்திருக்காரு சிவனடியாரு, பிள்ளைக்கறி கேட்கிறாருன்னு. அவங்க மன கஷ்டத்தோட விளையாடிக்கிட்டு இருந்த பையன கூட ஸ்டார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். விளையாடிக்கிட்டு இருந்த பிள்ளைக்கறின்னா என்னது? பிள்ளையோட கறி. பிள்ளையோட அவங்க பிள்ளை இருக்கான்ல, ஆ. அதோட கறி கேட்கிறாரு. கறி குழம்பு எனக்கு வேணுங்கிறாரு. சிறுதொண்டன். ஐயய்யோ! இது கதை இது வந்து பெரிய விஷயங்க. இது ஆ. படிக்கும்போது அப்படியே ஈரக்கொலை நடுங்கும். விளையாண்டுகிட்டு இருக்கிற பையன கூப்பிடுறாரு. கூப்பிட்டுக்கிட்டு வந்து வெட்டி சமைக்கிறாங்க. தலைய மட்டும் சமைக்கல. சிவபெருமானுக்கு வந்து பரிமாறுறாங்க. அவரு நாயன்மாரு. சமைச்சு குடுத்தவ வந்து நாயன்மாரு கிடையாது. சரிங்களா? அதுல தான் சொல்லுவாங்க, வேர காக்குற அதாவது மரத்த காக்குற வேரு மாரி இருக்கணும் பெண் அப்படின்னு. அது உங்களுக்கு உதாரணமா சொல்றேன். ஒரு பெண்களுக்கு நீங்க எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிறீங்களோ, பெண்கள்ங்கிறவங்க வந்து ஒரு மரத்த காக்குற வேரு மாரி. வேர் வந்து வெளியில தெரியாது. மரம் தான் வெளியில தெரியும். அதனுடைய காய்கனி தான் வெளியில தெரியும். ஆனா அந்த மரத்துக்கு ஆணி வேரா இருக்கிறது வேர். அந்த மாரி தான் பெண்கள் இருக்கணும்னு அந்த கதையில வரும். ஆணித்தரமா இருக்கணும் ம். அப்படின்னு. அப்ப சமைச்சு போட்டாச்சு. அவர் இலையில உட்கார்ந்திருக்காரு. அப்ப தலைகறி எங்கன்னு கேட்கிறாரு. பெத்த தாய் இல்ல. தலைய எப்படி சமைக்க முடியும்? இருந்தும் சமைச்சு குடுக்குறாங்க. போட்டாச்சு. அப்ப சிவபெருமான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி கேட்டாரு, "நீங்க 2 பேர் இருக்கீங்க. உங்க பையன் எங்க?" அப்படின்னு. அப்ப அழுதுருக்காங்க. "அத தானயா நீங்க சாப்பிட்டீங்க." "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கூப்பிடுங்க வருவான்." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கூப்பிட்ட உடனே பையன் வந்துட்டான். இத நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எதுவா இருந்தாலும் குடுக்கணும். ஆண்டவன்கிட்ட யார் ஒருத்தர் சரணாகதி அடைகிறாங்களோ, இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஆண்டவன நம்புறதுனால தான் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னீங்க. மத்த விஷயத்த நம்புங்க, நம்பாம போங்க. இறைவன நம்புறீங்க. அப்ப இறைவன் கேட்டாச்சுன்னா, எத வேணாலும் குடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும். அப்ப நான் என்ன சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா, சரணாகதி அடைஞ்சிட்டால், எப்படி இறைவன் கிட்ட நீங்க சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா, எந்த பேய் பிசாசாலயும், எந்த பிளாக் மேஜிக்காலயும் உங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்ட். புரியுதுங்களா? ம். இதுதான் விஷயம். அப்ப நீ ஆண்டவன சரணாகதி அடைங்கிற விஷயத்த தான் நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் நான் சொல்லல. 3 மணி 20 நிமிஷத்துக்கு எழுந்திரி, விளக்கு போடு, இந்த திசைய பார்த்து உட்காரு, இந்த பரிகாரத்த பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, உன் வீட்ல தீய சக்தி இருக்காது, அடுத்த கட்ட நகர்வு, பணங்காசோட சந்தோஷமா நல்லா இருப்பான்னு சொல்ற விஷயம் தான் மாந்திரிகம். இத வந்து வேற வேற மாதிரி சில பேர் பண்றாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ம். என்கிட்ட வர்றவங்களுக்கு கவுன்சிலிங் உண்டு. அவங்க பிரச்சனைய அவங்களே தீர்த்துக்கிறதுக்கு தாந்திரிகம் உண்டு. முடியாத பட்சத்துக்கு தான் மாந்திரிகம் உண்டு. எடுத்த உடனே மாந்திரிகர வாங்க, மாந்திரிகர்கிட்ட வந்து பாருங்க, உங்க பிரச்சனைய தீர்த்துக்கங்க அப்படின்னு யாரும் சொல்லல.